இப்போ நம்ம பேக் செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு நேம்லேயே தெரியும், பேக் செயின் ஸ்டிச் அப்படின்னா செயின் ஸ்டிச் போட்டுட்டு பேக்கில் ஒரு ஸ்டிச் போட்டு கண்டினியூ பண்ணுவோம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் வந்து செயின் ஸ்டிச் போடுவீங்க இல்லையா, அதே மாதிரி ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். பேக் செயின் ஸ்டிச்சுக்கு வந்து எப்பயுமே கொஞ்சம் லாங் செயினாக போடுங்க. இந்த மாதிரி ஒரு லாங் செயினாக போட்டுட்டு இது லாக் பண்ணுறதுக்கு குட்டி செயின், நான் லாக் ஸ்டிச்சுன்னு சொல்கிறது எல்லாமே குட்டி செயின் ஸ்டிச் தான். பாருங்கள், ஒரு பெரிய செயின், அதுக்கப்புறம் ஒரு குட்டி செயின், இந்த மாதிரி போட்டுட்டு இப்போ இந்த த்ரெட்டை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணாமல் பேக்கில் எடுத்துகிட்டு போயிருங்க. பேக்கில் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த பெரிய செயின் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே ஒரு செயின் ஸ்டிச் போடணும். இப்போ பாருங்கள், இங்கே நீடில் குத்திட்டு திரும்ப த்ரெட் அடியில் சுற்றிட்டு மேலே எடுக்கணும். இப்போ உங்களுக்கு புரியுதா? திரும்பி வந்து லாங் செயின், லாங் செயின், லாக் பண்ண குட்டி லாக் செயின், அதுக்கப்புறம் அந்த பெரிய செயினுக்கு உள்ள ஒரு செயின். இப்போ இந்த நீடிலோட டைரக்ஷன் வந்து, அதாவது இந்த ஹூக்கோட டைரக்ஷன் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இந்த டைரக்ஷனில் ஸ்டிச் போடும்போது இந்த ஹூக் வந்து இந்த டைரக்ஷன் பார்த்து தான் இருக்கணும். பாருங்கள், இப்போ ஒரு செயின், திரும்பி செகண்டுக்கும் அதே மாதிரி தான் ஒரு செயின். மேலே எடுக்கும்போது மட்டும் நீடிலோட டைரக்ஷன் வந்து ஆப்போசிட்டில் மாறிடணும். இப்படி போய் எடுக்கணும். நீங்கள் ஒருவேளை அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக எடுத்தீங்க அப்படின்னா அந்த துணியோட நூலும் சேர்ந்து வரும். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற லூப் இருக்கு இல்லையா, இந்த செயின் ஸ்டிச்சோட லூப்பும் சேர்ந்து மேலே வரும். அதுக்காக நீங்கள் மேலே எடுக்கும்போது மட்டும் ஆப்போசிட் டைரெக்ஷனில் ரொட்டேட் பண்ணிவிட்டு மேலே எடுக்கணும். பாருங்கள், மேலே வந்துடுச்சு. திரும்பி வந்து பேக்கில் எடுத்துகிட்டு போயிருங்க. பேக்கில் எடுத்துகிட்டு போயிட்டு அதே மாதிரி தான் பேக்கில் எடுத்துகிட்டு போகும்போது நம்ம வந்து பேக்கில் ஸ்டிச் பண்ணுறோம். அப்போ நீடிலோட ஹூக் வந்து இந்த சைட் டைரெக்ஷன் பார்த்து இருக்கணும். பாருங்கள், அடியில் சுற்றிட்டு எடுக்கும்போது ஆப்போசிட்டில் மாறிடணும். இப்போ அதே மாதிரி கண்டினியூ ஆகும். லாங் செயின், லாக் பண்ண குட்டி லாக், திரும்பி பேக்கில் ஒரு செயின், அதுக்கப்புறம் லாங் செயின், இதே மாதிரி தான் கண்டினியூ ஆகும். இப்போ பாருங்கள், நான் இந்த செயின் வந்து ஸ்லோ மோஷனில் காட்டுறேன். ஓகே, இதுதான் வந்து பேக் செயின் ஸ்டிச். இப்போ இந்த இடத்துல நாட் போட்டுடலாம். இதுதான் வந்து பேக் செயின் ஸ்டிச். நார்மல் செயின் ஸ்டிச்சுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இந்த இடையில பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டு போட்ட மாதிரி இருக்கும். இது நெக்லைன் சுற்றி போடும்போதெல்லாம் இந்த ஸ்டிச் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது வந்து நம்ம சிக்ஸாக் ஸ்டிச் பார்க்கலாம். இது வந்து நார்மல் செயின் ஸ்டிச் தான், போடுற டைரக்ஷன் மட்டும் சிக்ஸாக்ஸ் டைரக்ஷனில் போடுவோம். பாருங்கள், இந்த மாதிரி 2 பேரல் லைன் ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் பிகினராக இருக்கும்போது இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கோங்க சிக்ஸாக்காக. கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரா பண்ண தேவையில்லை, நீங்கள் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கலாம். இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு இங்கேருந்து த்ரெட் எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த கார்னர்லேருந்து இந்த மாதிரி த்ரெட்டை மேலே எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இந்த கார்னருக்கு இந்த ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா, அது மேலே செயின் ஸ்டிச் போடுறது தான். இப்படி ஒரு செயின் போட்டுட்டு பக்கத்தில் ஒரு குட்டி லாக், இந்த மாதிரி பக்கத்தில் ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போட்டுட்டு திரும்பி கீழே எடுத்துகிட்டு வந்துடுங்க. இங்கே ஒரு செயின், பக்கத்தில் ஒரு குட்டி லாக், அதே மாதிரி அப்படியே கண்டினியூ ஆகும். நீங்கள் ஒருவேளை இந்த மாதிரி செயின் போட்டுட்டு பக்கத்தில் வந்து குட்டி லாக் செயின் போடாமல் அப்படியே கீழே எடுத்துகிட்டு போனீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு இந்த செயினும் சேர்ந்து கீழே வந்துடும். அதனால தான் நம்ம குட்டி லாக் போடுறோம் இந்த இடத்துல. பாருங்கள், ஒரு குட்டி லாக் போட்டுட்டு டர்ன் பண்ணுங்கள், அப்போ உங்களுக்கு கரெக்டாக வரும். அதே மாதிரி நீடிலோட டைரக்ஷன் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இந்த டைரக்ஷனில் வரும்போது நீடிலோட டைரக்ஷன் வந்து இந்த டைரக்ஷன் பார்த்து தான் இருக்கணும். பாருங்கள், இந்த டைரக்ஷன் பார்த்து தான் நம்ம வந்து அடியில் குத்தணும். த்ரெட்டை சுற்றிட்டு மேலே எடுக்கும்போது இப்படி ஆப்போசிட்டாக திரும்பிடணும். ஆப்போசிட்டாக திரும்பி வெளியில் எடுத்தோடனே திரும்பியும்
இந்த டைரக்ஷனுக்கே வந்துடணும். நீங்கள் இதில் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது வந்து அந்த நீடிலோட ஹூக்கு தான். நீடிலோட ஹூக்கும் நீங்கள் வந்து எப்படி ரொட்டேட் பண்ணி மேலே எடுக்கிறீங்க அதுதான் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணணும். இந்த ஸ்டிச் வந்து மேக்ஸிமம் நெக்லைன் சுற்றி போடுவோம் இல்லையா, அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நாட் போட்டுடலாம். ஓகே, இப்போ சிக்ஸாக் ஸ்டிச் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் அடுத்தது வந்து செயின் வித் சிக்ஸாக் ஸ்டிச் பார்க்கலாம். செயின் வித் சிக்ஸாக் ஸ்டிச்சுக்கு வந்து நான் இந்த மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கேன் இல்லையா, அதுக்கு மேலேயே ஃபஸ்ட்டு வந்து செயின் ஸ்டிச் போட்டுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி செயின் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். செயின் ஸ்டிச் கம்ப்ளீட் ஆகும்போது நாட் போட்டுருங்க. இப்போது இந்த செயின் மேலேயே சிக்ஸாக் ஸ்டிச் போடணும். உங்களுக்கு வந்து அந்த ஸ்டிச்சோட நேம்லேயே தெரிஞ்சிடும், செயின் வித் சிக்ஸாக் ஸ்டிச். அப்போது செயின் போட்டாச்சு, இதுக்கு மேலே சிக்ஸாக் போடணும். பாருங்கள், செயின் கம்ப்ளீட் ஆயிடுச்சு இல்லையா, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இங்கேருந்து இந்த மாதிரி த்ரெட் எடுத்துகிட்டு இந்த சிக்ஸாக் போட்டோம் இல்லையா, அதே மாதிரி தான். பாருங்கள், இப்படி கிராஸாக ஒரு ஸ்டிச். ஆனால் இந்த சிக்ஸாக் வந்து கொஞ்சம் பெரிய செயினாக இருக்கிறதுனால நம்ம ஒரு லாக் செயின் போட்டோம். இந்த இடத்துல லாக் செயின் போட்டு டர்ன் பண்ணோம். இதுக்கு வந்து அப்படி தேவையில்லை. இந்த சைடு ஒரு ஸ்டிச், இந்த சைடு ஒரு ஸ்டிச், அப்படி மாறி மாறி ஸ்டிச் பண்ணிட்டு வந்தாலே போதும். ஏன்னா இது வந்து குட்டி செயினாக தானே இருக்குது, அதனால் வந்து இதுக்கு லாக் ஸ்டிச் போட தேவையில்லை. அதனால் இந்த சைடு ஒரு ஸ்டிச், இந்த சைடு ஒரு ஸ்டிச். இந்த செயினை ஓரத்துலேயே போடணும். பாருங்கள், இந்த சைடு ஒரு ஸ்டிச் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த சைடு ஒரு ஸ்டிச், நெக்ஸ்ட்டு இந்த சைடு ஒரு ஸ்டிச். இந்த மாதிரி மாறி மாறி போட்டே வரணும். இப்போ பாருங்கள், கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நம்ம இந்த இடத்துல நாட் போட்டுடலாம். இதோட நேம் வந்து செயின் வித் சிக்ஸாக் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் காட்டா ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டிச் வந்து மேக்ஸிமம் நம்ம வந்து கட் ஒர்க் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம். கட் ஒர்க்குக்கு வந்து நம்ம இந்த ஸ்டிச் போட்டுட்டு சைடில் கட் பண்ணும்போது பிரிஞ்சு வராது. இப்போ பாருங்கள், நம்ம செயின் போட்டு அதுக்கு மேலே சிக்ஸாக் ஸ்டிச் போட்டிருக்கோம். இப்போ இந்த சைடில் கட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த கிளாத்தோட த்ரெட் வந்து பிரிஞ்சு வராது. மேக்ஸிமம் கட் ஒர்க்குக்காக இந்த ஸ்டிச் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது ஹெரிங் போன் ஸ்டிச் பார்க்கலாம். ஹெரிங் போன் ஸ்டிச் வந்து சிக்ஸாக் ஸ்டிச் மாதிரியே தான், பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும். பாருங்கள், அதே மாதிரி தான் நான் வரைஞ்சிருக்கேன். இங்கேருந்து த்ரெட் எடுத்துக்கலாம். இங்கேருந்து த்ரெட் எடுத்துகிட்டு சிக்ஸாக் ஸ்டிச்சில் என்ன பண்ணுவோம், இந்த கார்னரில் ஸ்டிச் பண்ணி ஒரு லாக் ஸ்டிச் பண்ணி டர்ன் பண்ணுவோம். பட் ஹெரிங் போன் ஸ்டிச்சில் இந்த கார்னரில் ஸ்டிச் பண்ணக்கூடாது. இந்த கார்னரில் ஸ்டிச் பண்ணாமல் கொஞ்சம் இங்கே தள்ளி ஸ்டிச் பண்ணணும். பாருங்கள், இந்த ட்ரையாங்கிளோட கார்னர் இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இந்த எக்ஸாக்டாக இந்த பாயிண்டில் ஸ்டிச் பண்ணாமல் கொஞ்சம் இங்கே தள்ளி ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்கள், இங்கேருந்து இங்கே கொஞ்சம் தள்ளி இது வரைக்கும் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு இதுக்கும் பக்கத்தில் ஒரு குட்டி லாக் போடணும். போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து இதோட மிட் பாயிண்ட் இந்த இடத்துல இருக்கு இல்லையா, அதை விட கொஞ்சம் தள்ளி. இப்போது இந்த இடத்துல வந்து எவ்வளோ தூரம் தள்ளி வந்தோமோ அதே மாதிரி இந்த சைடும் இப்படி ஒரு ஸ்டிச் போட்டுட்டு பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுட்டு இப்போ டர்ன் பண்ணிக்கலாம். டர்ன் பண்ணும்போது அதே மாதிரி தான், இந்த எக்ஸாக்ட் பாயிண்டில் போடாமல் கொஞ்சம் இங்கே தள்ளி போடணும். தள்ளி ஒரு ஸ்டிச் போட்டுட்டு ஒரு லாக் ஸ்டிச், திரும்பி பேக்கில் ஒரு ஸ்டிச், அதுக்கு ஒரு லாக் ஸ்டிச்.
போட்டுட்டு திரும்பி இங்கே வரணும். இந்த எக்ஸாக்ட் லைனில் போடாமல் கொஞ்சம் இங்கே தள்ளி. இப்போ இது உங்களுக்கு எப்படி வந்திருக்குதுன்னு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம வந்து நார்மல் சிக்ஸாக் வந்து இந்த மாதிரி வரும், இப்படி வரும். ஹெரிங் போனுக்கு வந்து இப்படி வந்துட்டு இப்படி போயிட்டு இப்படி வந்துட்டு இப்படி போயிட்டு இப்படி வருது. தெரியுதா? இது ரெண்டுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இதுதான் வந்து ஹெரிங் போனுக்கும் சிக்ஸாக்கும் டிஃப்ரென்ஸு. இந்த இடத்துல ஒரு ஸ்டிச் போட்டுட்டு பக்கத்தில் குட்டி லாக், திரும்பி பேக்கில் இந்த இடத்துல ஒரு ஸ்டிச், அதை லாக் பண்ண ஒரு குட்டி லாக், திரும்பி கீழே. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நாட் போட்டுடலாம். இப்போ ஹெரிங் போன் ஸ்டிச்சும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ இந்த 4 ஸ்டிச்சுமே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் வந்துச்சு அப்படின்னா என்கிட்ட கேளுங்க. நெக்ஸ்ட் லைவ் செஷனில் அதை எப்படி கிளியர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.